புரவாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இப்போது நீங்கள் கடுமையான சிக்கலில் இருக்கிறீர்கள். அந்த சிக்கலில் இருந்து வெளியே வர வேண்டும். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த செய்தியை கேட்ட பிறகு நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் எப்போதும் பாபாவை நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நான் ஏன் இவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறேன்? நான் எந்த தவறும் செய்யவில்லை. நான் யாருக்கும் பாவம் செய்யவில்லை. நான் யாரையும் காயப்படுத்தவில்லை. ஆனால் நான் ஏன் இவ்வளவு சிரமங்களை சந்திக்கிறேன்? இவ்வளவு பிரச்சனைகள் என்னை சுற்றி, இவ்வளவு சிரமங்கள். ஒவ்வொரு முறையும் ஒரு சிரமம் நீங்கும் போது மற்றொரு சிரமம் வந்து என்னை அடைகிறது. எனக்கு ஒரு அவநம்பிக்கை இருப்பதால் நான் உண்மையில் இந்த பிரச்சனையில் இருந்து வெளியேறுவனா என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது எப்போதும் பின்னால் விடப்படுகிறது. நான் எப்போதும் மிகவும் சோகமாக இருக்கிறேன். நான் செய்த தவறு என்ன? இந்த பிரச்சனைகள் என்ன? சிரமங்களில் இருந்து வெளியேறும் வழியை காட்டுங்கள். இந்த ஆபத்தில் இருந்து என்னை மீட்டெடுங்கள். எப்போதும் கெட்ட காலங்கள் என்னை அவசரப்படுத்துகின்றன. இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் எங்கு செல்வது என்று எனக்கு தெரியவில்லை. நான் மிகவும் சோகமாக இருக்கிறேன். கெட்ட காலங்கள் உங்களை விட்டு போகின்றன. எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் நான் உங்களுக்கு இந்த பரிசை அனுப்புகிறேன். இது என் பாதுகாப்பாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த உதியை தொடர்ந்து அணியுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், சிரமங்கள் இருந்தாலும், கெட்ட நேரங்கள் இருந்தாலும், கெட்ட கனவுகள் இருந்தாலும், அல்லது வேறு எதுவாக இருந்தாலும், உங்கள் மனதில் ஏதேனும் கவலைகள் இருந்தாலும், அல்லது நீங்கள் மிகவும் பயந்து கவலைப்பட்டாலும், இந்த உதி உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். மேலும் எல்லா நேரங்களிலும் உங்களை பாதுகாக்கும். எனவே பிரதிநிதி சொன்னது போல எப்போதும் இந்த உதியை அணியுங்கள். இது ஸ்ரீராமரின் பாதுகாப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் மனதை உறுதிப்படுத்தும் மற்றும் அதற்கு எதிராக நீங்கள் சிந்திப்பதை தடுக்கும். குடும்ப பிரச்சனைகள் இயற்கையாகவே வருகின்றன. உங்கள் மனதை மட்டும் அமைதியடைய செய்யுங்கள். நீங்கள் ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் நன்மைக்காக ஏதாவது சொல்வார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை எனில் அவர்களிடம் உங்களிடம் நிறைய பொறுப்புகள் இல்லாவிட்டால் அவர்கள் உங்களுக்காக இவ்வளவு கோபமாக இருக்க மாட்டார்கள். உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் என்று இப்படி பேச மாட்டார்கள். எனவே கவனமாக சிந்தியுங்கள். இந்த சிரமங்களில் இருந்து எப்படி வெளியேறுவது என்று மட்டும் யோசியுங்கள். உண்மையில் துன்பத்தில் இழப்பை தவிர வேறு எந்த நன்மையும் இல்லை. நமக்கு நடந்த கடந்த காலத்தை மீண்டும் நினைவில் கொள்வதில் எந்த நன்மையும் இல்லை. நடக்கப் போகும் எதிர்காலத்தை பற்றி நாம் யோசிக்கக்கூடாது. ஏனென்றால் கடவுள் ஏற்கனவே நமக்காக அந்த எதிர்காலத்தை முடிவு செய்து விட்டார். எனவே நாம் இப்போது இருக்கும் சூழ்நிலைகளையும் இப்போது நமக்கு நடக்கும் நாட்களையும் அனுபவிக்க வேண்டும். இன்றே சிந்தியுங்கள். நாளையை பற்றி யோசித்து உங்கள் மனதை கெடுக்காதீர்கள். கடந்த காலத்தை பற்றி யோசித்து உங்கள் மனதை காயப்படுத்தாதீர்கள். அது ஒருபோதும் நடக்காது என்று நான் எப்போதும் சொல்கிறேன். இந்த உலகில் துன்பத்திலிருந்து விடுபட்டவர்கள் யாரும் இல்லை. துன்பத்திலிருந்து விடுபட்டவர்கள் யாரும் இல்லை. குடும்பத்தில் சிறிய சண்டைகள் இல்லை எனில் சில அனுபவங்கள் அல்லது சம்பவங்கள் காரணமாக உங்கள் நட்பை இழப்பது இயற்கையானது. இருப்பினும் நீங்கள் இப்படி இருந்தால் அவர்கள் மீது அதிக கோபத்தை காட்டாதீர்கள். இல்லை எனில் நீங்கள் அவர்களுக்கு உதவியற்றவர்களாக இருப்பீர்கள். எல்லோரிடமும் சமாதானமாகவும் அன்பாகவும்